அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட் போண்டா ரெசிபி தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்வீட் போண்டாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை, 250 கிராம் மைதா, ஒரு 2 டீஸ்பூன் தக்கன அரிசி மாவு சேர்த்துக்கலாம், 1 முட்டை, 2 வாழைப்பழம். பாத்திரம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை உரித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழம் முட்டை சேர்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் போண்டா வந்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து முட்டையை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்க மைதாவை சேர்த்துடலாம். அதில் மைதா சேர்த்தாச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அத்தனை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். தண்ணியாக பிசையக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு போண்டா நல்லா வரும். ஆயில் ரொம்ப இழுக்காது, இல்லை ரொம்ப ஆயில் குடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு வந்து குக்கிங் சோடா சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ணோடனே நம்ம வந்து போண்டா போடக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். ஊறினோன்னா நல்லா பபுள்ஸாக மேலே கிளம்பும். ஊறினாத்தான் நம்ம போண்டா வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழிச்சு எப்படி போண்டா செய்யறது பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு. நல்லா பபுள்ஸாக கிளம்ப ஆரம்பிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து போண்டா எப்படி சொல்லுறத பார்க்கலாம். நம்ம தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம போண்டா சுடுறதுக்கு வந்து ஆயில் ரொம்ப காயத்தில்லை, மிதமான சூட்டில் இருந்தால் போதும். போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். இப்படி கரண்ட் எடுத்துடலாம். எடுத்து கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாக வச்சோமாக்கும் உள்ளே மேலே கறிக்கிற உள்ளே உதம்ப உங்களுக்கு போண்டா வேகாது. பாருங்களேன், நல்லா உப்பி மேலே எலும்பி வருது பாருங்கள். சிம்மில் வச்சே வேக வைக்கலாம். அப்போ தான் உள்ள மாவு வேக மாவாக இருக்கும். உள்ளக்க எனக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பரட்டி போடும்போதே பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. 2 பக்கம் நல்லா பரட்டி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா போட்டால் நல்லா உப்பி நல்லா எப்படி வருது பார்த்தீங்களா. இது போண்டான்னு சொல்லலாம், பனியான்னு சொல்லலாம். நம்ம வைக்கிற பேர் தான் அதுக்கு. நான் ஸ்வீட் போண்டான்னு பேர் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நல்லா நமக்கு வந்து உள்ளேலாம் மாவு நல்லா வெந்துடுச்சு. சிம்மில் வச்சு வச்சுருக்கோம். இப்போ எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் போண்டா. ஒரு பிளேட் எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா போண்டா வெந்துருச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்துடலாம். நமக்கு எம்மியான ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.